வணக்கம். பவானி முத்துராமலிங்கம். இன்றைக்கி நான் சுண்டைப்பயிர் சாலட் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, சுண்டைப்பயிரை இப்போ ஒரு வீசம்படி ஒரு டம்ளர், குட்டி டம்ளர் ஃபுல்லாக ஒரு சுண்டைப்பயிரை எடுத்து, சின்ன சுண்டைப்பயிறு அதை எடுத்து ஊற போட்டுறணும். ஊற போட்டால் ஒரு 4-5 தடவை கழுவி அந்த தண்ணியை ஊற்றிட்டு தான் ஊற போடணும். நாங்கள் அந்த தண்ணியை மாட்டுக்கு போட்டுருவோம். ஊற போட்டுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஊறணும். அப்போ நம்ம அப்பப்போ வரும்போது அந்த தண்ணியை கழுவி பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். அதனால் அதை நல்லா கழுவி அப்பப்போ ஊற்றிக்கிட்டே இருக்கணும். ஊற்றிட்டு ஒரு நாள், 1.5 நாள், 2 நாள் ஊறப்பட்டால் கூட பரவாயில்ல. ஊற போட்டு அந்த 2வது நாள் கடைசியில் என்ன செய்யணும், நைட்டில் ஒரு ஹாட் பேக், குட்டி ஹாட் பேக்கில் அந்த தண்ணியை இருத்து அதுக்குள்ளே போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அது ஒரு நாள் இருந்தோடனே அந்த பயிர் முளைக்க ஆரம்பிச்சிடும். லைட்டாக மூடிட்டு வரும். மறுநாள் பார்த்தா கொஞ்சம் நல்லாவே முளைச்சிரும். அந்த முளைச்ச பின்னாடி ஒரு குக்கரில் லைட்டாக கொஞ்சோண்டு உப்பு போட்டு, கல்லுப்பு போட்டு ஒரு 2 விசில் அடித்து வேக போடணும். 2-3 விசில் கூட அடிக்கலாம். வேக போட்டுட்டு அதை எடுத்துட்டு, அந்த தண்ணி இருந்தால் கூட அதில் வச்சிடணும். நம்ம அந்த தண்ணியை வீசிடக்கூடாது. ஆமாம், கீழே கொட்டக்கூடாது. அதனால் அந்த தண்ணியை எடுத்துட்டு அப்படியே வச்சிடணும். வச்சுட்டு கரெக்டாக இருக்கும்போது அந்த சுண்டலை ஒரு கிண்ணத்தில் போட்டு, பெரிய வெங்காயம் 1 குட்டி குட்டியாக நறுக்கிடணும். ஒரு தக்காளி அதையும் குட்டி குட்டியாக நறுக்கிட்டு, மிளகுத்தூள் போட்டு, மிளகுத்தூள் போடுறவங்க கொஞ்சம் விலை கூட இருக்குது வேண்டாம் அப்படின்னு நினச்சா பச்சை மிளகா 2 பச்சை மிளகா பெருசாக வெட்டி அதில் போட்டு நல்லா பிணைஞ்சிட்டு, அதாவது கலக்கிட்டு, அந்த லெமன் ஒரு மூடி ஃபுல்லாக புழிஞ்சிட்டு நல்லா கரண்டியில் கிண்டி விட்டு நம்ம ஈவினிங் டிஃபன் மாதிரியும் சாப்பிட்லாம். போகும்போது வரும்போது சும்மா அப்படி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு 15 மடங்கு சத்து அதில் இருக்குது. அந்த சுண்டலில் எதுனா முளைக்கட்டின சுண்டல்ங்கிறதுனால. சாதாரணமாக கடைகளில் 10 ரூபாய்க்கு விற்பாங்க கொஞ்சம் சுண்டல். அது வெறும் வெங்காயத்தை மட்டும் போட்டு இல்லாட்டி தேங்காய் போட்டு விற்பாங்க. அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா வீட்டில் செஞ்ச மாதிரி ஆகிப்போச்சு. நிறையவும் நமக்கு குவான்டிட்டி நிறையவும் கிடைக்கும். வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.